வணக்கம் நண்பர்களே. ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய கதை, ஒவ்வொரு பயணமும் ஒரு புதிய நினைவு. நெதர்லாந்திலிருந்து சஜா. வெல்கம் டு another மினி vlog. இன்றைக்கு கொஞ்சம் லேட்டாக எழும்பினான், ஏன்னா கொஞ்சம் தடிமனாக இருக்குது. வெளிநாட்டு வாழ்க்கைன்னு வந்துட்டா என்னதான் காய்ச்சல் வந்தாலும் தடிமன் வந்தாலும் வருத்தம் வந்தாலும் எங்களை வெளியே நாங்கள் தான் பார்த்துக்கொள்ளணும். எழும்பினதும் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற கொஞ்சம் பூக்கண்டுகளுக்கு தண்ணி ஊற்றினான். இன்றைக்கு சிம்பிளாக ஒரு பால் கஞ்சி தான் செய்ய போகிறேன். அதுக்கு காய்ச்சுண்டு பயிர் எடுத்தினான். இப்போ அந்த பயிரை வறுக்க போகிறேன். நான் ஸ்ரீலங்காவில் இருக்கும்போது இதெல்லாம் பெருசாக சாப்பிட மாட்டேன். எங்கள் அம்மா செய்து தருவா, நான் பெருசாக சாப்பிடல. ஆனால் இங்கே நானே எல்லாம் செய்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன். இந்த மூட்டாலையும் ஒரு கொஞ்சமாக எடுத்து நான் ஒரு கை கணக்கில் தான் போட்டேன். போட்டு அதையும் வறுக்கிறேன். வறுத்துட்டு இந்த பயரையும் இந்த மூட்டாலையும் சேர்த்து நல்லா பவுடர் ஆக்காம அருவல் நுறுவலை அடிச்செடுக்க போகிறேன். இதை அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் பொங்கல் அரிசியில் அதுலேயும் ஒரு அரை சுண்டு எடுத்துட்டு இது எல்லாத்தையும் உண்டா போட்டுட்டு கழுவிட்டு வேக வச்சேன் நான். கஞ்சி வேகிட்டு இருக்கிற டைமில் எனக்கு கொஞ்சம் டைம் கிடைச்சது. நான் இப்போ புதுசாக ஒன்று ட்ரை பண்ணுறேன். இது வரைக்கும் நான் செய்ததில்லை, இப்போ தான் புதுசாக ட்ரை பண்ணிகிட்ருக்கிறேன். க்ரோஷெட்டில் பேக் கொண்டு செய்து கொண்டிருக்கிறேன். இது ஃபுல்லாக எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி வந்திருக்கேன்ட்டு. அப்போ சும்மா இதை அடிக்கடி செய்து விட்ருப்பேன். இப்போல்லாம் எனக்கு டைம் கிடைக்குதோ, ஃப்ரீயான டைம் கிடைக்கும் போது இதெல்லாம் நான் செய்வேன். நான் என்னோடய மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கணுமென்றதுக்காண்டியே எப்போவுமே புதுசாக ஏதாவது ஒன்று கற்றுக்கொண்டு இருப்பேன். அரிசி பயிறு எல்லாம் அவிஞ்சு நான் கடைசியாக கொஞ்சம் பால் விட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு இறக்கினான். ஏலக்காய் போட்டிருக்கேன், நான் அதை ஏலக்காய் கூட மறந்துட்டேன். இவ்வளவு நேரமும் என்னோடய வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.